அனைவருக்கும் வணக்கம். சேவியன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்னைக்கு தினம் 10 கேள்விகளில் டே 4 பார்க்க போகிறோம். ஸோ அதில் டே 3 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு 10 கேள்வி டெய்லியும் 10 தகவல் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். டெய்லியும் நீங்கள் பாருங்கள், டெய்லி 10 தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு எவ்வளோ டைம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இதுலேருந்து நிறையா தெரிஞ்சுக்குவீங்க. 10 கேள்வி தெரியுதுன்னா அந்த 10 கேள்விக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 கேள்வியில் உங்களுக்கு 7 கேள்வி தெரிஞ்சிருக்கு, 3 கேள்வி தெரியுதுன்னா ஒரு நோட்டில் எழுதுங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அந்த ஒர்க்குக்கு 5 நிமிடங்கள் தான் தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படாது. அதுவும் நீங்கள் இதை எப்போ பாருங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுற டைம் உங்களுக்கு படிச்சுட்டே இருக்கையில் எப்போ எக்ஸாஸ்ட் ஆகி உங்கள் ரிலாக்ஸேஷன் எங்கேயாவது தேவைப்படுதுன்னா அந்த நேரத்தில் பாருங்கள். அந்த நேரத்தில் பார்த்தாலே போதுமான அளவு தான். ஸோ அப்போ தெரியாத டேட்டாஸ் எழுதி வைங்க. கடைசி இதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். நிறையா டேட்டா இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிப்பாங்க, இன்றைக்கி டே 4 பார்ப்போம். சரி, எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது 1 2 3 கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம். மகப்பேறு நலச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பொது சிவில் சட்டம் கொண்டு வருதல் பற்றி கூறும் சரத்து. இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலர் யார்? சமயச்சார்பின்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இந்திய ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படும் புத்தர் காலத்தைச் சேர்ந்தவர் யார்? 1843 ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி எது? First modern bank started by the British in Tamil Nadu in the year 1843. தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஃபாதர் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் இன் தமிழ்நாடு. ப்ரோ இந்தியா என்ற இதழை நடத்தியவர் யார்? சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலை இயற்றியவர் யார்? இன்னைக்கான 10 கேள்விகள் பார்த்துருப்போம். இதற்கான விடைகள் பார்ப்போம். சில நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது பைலிங்குவலில் கொடுங்க சார், பைலிங்குவலில் கொடுங்க, கிவ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் கமெண்ட்டுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமாக பைலிங்குவலாக மாற்றியாச்சு. டே 4லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் பைலிங்குவல் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எதிர்பார்த்தது தான். ஸோ அதை நம்ம கொடுத்துருக்கு. ஆன்சர் பார்க்கலாம். கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் 1956. மகப்பேறு நலச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961. பொது சிவில் சட்டம் கொண்டு வருதல் பற்றி கூறும் சரத்து ஆர்டிகிள் 44 தான். யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி சொல்றாங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறேன். எந்த மாநிலம் முத யூனிஃபார்ம் சிவில் கோடை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க? அதாவது ஆர்டிகிள் 44 பயன்படுத்தி முதலில் பொது சிவில் சட்டத்தை இயற்றிய மாநிலம் எது? கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலர் யார்? NR பிள்ளை. இது கேட்டுக்கிறாங்க. இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே 12th இருக்கு. சமயச்சார்பின்மை எனும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்திய ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படும் புத்தர் காலத்தைச் சேர்ந்தவர் யார்? காளிதாசர். 1843 ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி எது? மெட்ராஸ் வங்கி. தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? சேலம் விஜய ராகவாச்சாரியார். ப்ரோ இந்தியா என்று நடத்தியவர் செண்பகராமன். எம்டன் செண்பகராமன் சொல்லுவாங்க. சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலை எழுதியவர் யார்? ராஜாஜி. இந்த 10 கேள்விகளுக்கான விடை இந்த இருக்கு உங்களுக்கு.